அண்ணே சீமாண்ணே அண்ணே அண்ணே சீமாண்ணே சீமாண்ணே அண்ணே சீமாண்ணே உன்னை போய் ஒருத்தன் இப்படி சொல்லிட்டானே, தாலியை வித்து கட்சி நடத்துறேன்னு சொல்லிட்டாங்களே. எனக்கு கேவலமா இருக்கு, மகா கேவலமா இருக்கு. உன்னை மடைன்னு சொன்னா கூட நான் ஏத்துக்கிடுவேனே, தாராளமா ஏத்துக்கிடுவேன். சீமா ஒரு முட்டாப்பைய, ஒரு தற்கூரி, ஒரு பேமானி அப்படின்னு சொன்னா கூட நான் ஏத்துக்கிடுவேனே. ஆனா ஒன்ன போய் என்ன சீமான்னு ஒன்ன போய் தாலியை வித்து நான் கட்சி நடத்தினேன். சீமா எங்களை கழிக்கார், ஒதுக்குதாரு அப்படின்னு சொல்லிட்டானே. சொன்னது யாருன்னு? கருப்பிரபாரன், கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர். ஏன்னா சீமான இந்த ஆழத்திறனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நம்ம சிவராமன், அது நம்ம சிவராமனே, ஏன்னா நம்ம சிவராமன்னா தெரியுமில்லாண்ணே, போலியா என்எஸ்எஸ் கேம்லாம் நடத்தி இந்த குழந்தைகளை, பள்ளி குழந்தைகளை பாலியல் தொந்தரவு பண்ணி போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் ஆனார்ல நம்ம சிவராமன். எனக்கு நம்ம வழி வந்தவர்னே சிவராமன் வந்து நம்ம வழின்னா யாரு? எங்கள் அண்ணன் சீமான் வழி வந்த சிவராமன். அண்ணன் அப்பவுமே சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் வேற விஷயம். எங்கள் அண்ணன் சீமான் வழி வந்த சிவராமன். அந்த சிவராமனை போக்சோ சட்டத்தில் பிடிச்சி கொடுத்தது யாரு? எங்கள் அண்ணன் தான். பெருமையா, புகழ்ச்சியா, உயர்ச்சியா, மகிழ்ச்சியா சொன்னார். எங்கால் தான் பிடிச்சி கொடுத்தான், கருப்பிரபாரம் தான் பிடிச்சி கொடுத்தான், நாங்கள் தான் பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னு எங்கள் அண்ணன் மார்தட்டி சொன்னார்ல. எங்கள் அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படிப்பட்டு புகழ்ச்சியா புகழ்ந்து தள்ளிய பிரபாகரன், கருப்பிரபாரன் இன்னைக்கு அண்ணன் என்கிட்ட என்ன சொன்னாரு? மல்லுக்கு நிற்காரு, நெஞ்சு நிமித்தாரு, நியாயமாங்காரு. தாலியை வித்து வீட்டாடமான வச்சு கட்சி நடத்தினேங்காரு கருப்பிரபாரன். எங்க அண்ணன் சீமானு நினைச்ச எனக்கு மனசே பொறுக்கல. எங்க அண்ணன் சிவராமன் மாதிரி ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். என்ன விஜயலட்சுமி ஞாபகம் வருதா? அதெல்லாம் கூடாது, அது கூடவே கூடாது. விஜயலட்சுமி ஞாபகப்படுத்தக்கூடாது. எங்கள் அண்ணன் சீமாண்ணன் சிவராமன் போக்சோ சட்டத்தில் இதானார், கைதானார். அப்படியே பிறகு எலி மருந்து தின்னு செத்தும் போனார். ஆனால் அதை அவரை பிடிச்சி கொடுத்தது, போலீஸில் பிடிச்சி கொடுத்தது யாரு? கருப்பிரபாரன்னு கருவு இருக்கணுமா இல்லையா? எங்கள் அண்ணன் திட்டம் போட்டாரு, அவரை ஓரங்கட்டினாரு. எங்கள் அண்ணன் சீமாண்ணன் என்னதான் தவறு பண்ணியிருக்கட்டும், அதை போய் இந்த கருப்பிரபாரை பேட்டியில் சொல்றாரு. நிருபர்கள்லாம் கூட்டி வச்சு நான் எங்களை பூரா ஒதுக்குதாங்க, நாங்கள் சின்ன வயசுலேயே வந்துட்டோம், 14 வயசுல. யார் வர சொன்னா? எதுக்கு வர சொன்னா? இல்லை உங்களைத்தான் வெறுமுட்டின்னு நாங்கள் சொல்லுதம் இல்லை. வெறுமுட்டித்தனமாக வந்து அண்ணன் கட்சியில் சேராதிய, அழிஞ்சு போவிய. ஒரு 30-35 ஆயிட்டுன்னா உங்களுக்கு நிலவரம் புரிஞ்சிடும், நீங்கள் வெளியேறுவிய. அதனால இப்பவுமே சேராதங்கடா தம்பிகளா, அண்ணன் சொல்லுது ஆமைக்க கறி கதைகளுக்கு கை தட்டாதீங்கடா தம்பிகளான்னு சொல்லி அழுகுதமே. உங்கள் காதில் ஏறலைன்னா நாங்கள் என்னடா பண்ண முடியும்? நாங்கள் என்ன பண்ணுவோம்? என்னத்தை பண்ணி கிழிப்போம்? எங்கள் அண்ணன் சீமா, எங்கள் அண்ணன் மேடை பேச்சு ஆவேசம் அப்படின்னாலே நம்ம கை தட்டுவோம்ல. அண்ணன் பேச்சில் அர்த்தமும் கிடையாது, பொருத்தமும் கிடையாது. புத்தி கட்ட போயிலுவ பேதளிச்சு கை தட்டிட்டு போகிறோம். நம்ம எப்போ நானும் கை தட்ட வேண்டாம். அதனால தான் உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த கருப்பிரபாரை என்ன சொல்லுதாப்புல, அண்ணன் சீமா எங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காரு. நான் கட்சிக்காக பல வழிகளிலும் செலவு பண்ணேன், நான் கட்சி வளர்க்கறதுக்கு பெரும்பாடுபட்டேன், தாலி அடமானம் வச்சேன், வீட்டு அடமானம் வச்சேங்க.
நம்ம அண்ணன் சீமாண்ணன் என்ன சொல்றாரு பாருங்க. பொது வழியில பேசுனா என்னை பத்தி பேசுனா நீங்க போடுறீங்க, அதனால பேசுறேன். கட்சியை நான் தானே நடத்தி போறேன், என் மீது தானே குற்றச்சாட்டு வைக்க முடியும். தாலியை வச்சு நடத்தினவரை ஒருத்தரை கொண்டாங்க, இல்லை கொண்டாங்க, அவரை கொண்டாங்க, தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க. அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு? 5 கோடி கட்சி பேரை சொல்லி காசை வசூலிச்சிட்டாரு. அது சொல்லணுமா? நான் சொல்லணுமா? சொல்லு. என் முகத்துக்காக எல்லாரும் வழக்கு கொடுக்காம பேசாமல் இருந்தா அதை போய் பேசிட்டு இருக்கணுமா? எனக்கு தகுதியாக இருக்குமா இல்லை தரமாக இருக்குமா? சொல்லு. இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் கட்சிக்குள்ளே. ஒரு வளர்கிற கட்சியில் சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகர்த்துறதா அப்படி இருக்கிறது தான். அதெல்லாம் அது போய் அது ஒரு பிரச்சனையாக பேசிட்டு இருக்காது. இவ்வளோ நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுனீங்க, அது சரி. அது என் கட்சி பிரச்சனை, அது என் பிரச்சனை, அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன். அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை, வேற பொது வழி. அவர் நீட்டாக பேசுறாரு. நம்ம அண்ணன் பொய்யே சொல்ல முடியாது. ஒருபோதும் நம்ம அண்ணன் சீமாண்ணன் பொய்யே சொல்ல மாட்டான். போர் முனையில் இருக்கும்போது ஆமைக்கரையை சுட்டு தந்தார் பிரபாரன் அப்படின்னு சொல்லுவார். அது பொய் இல்லை. நாங்கள் அப்படி இப்படியா அரிசி கப்பலில் அப்படி ஏகே 74 வச்சு சுட்டு தள்ளினோம் அப்படிம்பாரு. அதுவும் பொய் இல்லை. அதெல்லாம் பொய் கிடையாது. ஏன்னா போர் முனையில் அங்கே துப்பாக்கி விடுதலை புலிகள் இயக்கத்தில் உள்ளவங்க ஒரு துப்பாக்கி குண்டை கூட வேஸ்டாக போக அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களுடைய துப்பாக்கிகள் எதிரியை நோக்கி மட்டுமே பேச வேண்டும் அப்படின்ட்டு இருக்கவங்க. அதனால அண்ணன் சொல்றது அத்தனையும் உண்மை. அண்ணன் எத்தனை கதைகளை வடிவமைத்தாலும் அண்ணன் சொல்றது தானே உண்மை. அண்ணனுக்கு தெரிஞ்ச கதைகளை அண்ணன் சொல்லுவான். அண்ணன் சொல்லுத பொய்யெல்லாம் யார்கிட்ட இருந்து பார்த்தா யாருக்கு தெரியும்? செத்து போனாங்க எல்லாரும். அப்புறம் அவர்கள் பற்றிய கதையா? தமிழ்ச்செல்வன் ஆமாம் கால் போச்சுன்னு அண்ணா அண்ணான்னு கத்துனானா? நான் இந்த கத்தில் பெருசாக போட்டேன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டில் இருந்து எல்லாரும் வந்துடுவாங்களா, கூட்டம் கூடிடும்ல. அந்த மாதிரி சத்தம் போட்டு கூட்டத்தை கூட்டுதல் எங்கள் அண்ணனுக்கு நிகர். எங்கள் அண்ணன் தான். மற்ற யாரெல்லாம் சொம்ப தான். மற்ற யாரெல்லாம் சொம்ப. அண்ணன் தான் அண்ணன். அப்போ இப்போ போர் முனையிலேருந்து வந்தவங்க ஐயோ கால் போச்சுன்னே அப்படின்னு கத்தான். ஏன் 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 கத்துற பக்கத்தில் இருக்கவன பாரு, அவனுக்கு தலையே போச்சு. எப்படி எங்கள் அண்ணன் கதையில் எவ்வளவு அருமையான நீரோட்டமான போக்கு இருக்கு பத்தியா? தலை போனவன் எப்படா கத்துவான் தருதலை? தலை போனவன் கத்துவானா? கத்த முடியுமாடா தருதலை அப்படின்னு எங்கள் அண்ணனை நம்ம கேட்போமா? கைத்தட்டும். ஏன் இவ்வளோ நீளமாக பேசிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு பேசலாம். அண்ணனுடைய அந்த நீளமான கதைகளை எல்லாம் நாம் கூட்டி கழித்து பேசி பார்க்கும்போது அந்த கருப்பிரபாரன் சொல்கிறார்ல, இவர் அண்ணன் நம்மளை இப்படி தள்ளி வைக்காரு, இப்படி எல்லாம் நான் பணம் செலவு பண்ணியிருக்கேன் கட்சிக்காக, எங்களை இப்படி ஓரம் கட்டுதாரு அப்படின்னு சொல்லுதாரு. பார்த்தீங்களா? நாங்கள் இப்போ ஒரு இதாக தனி அணியாக சேர்க்க போகிறோம், தமிழ் தேசியத்தில் புதுவாக உருவாகுதோமா இல்லை இருக்கிற தமிழ் தேசிய அமைப்புகள் எதுலையா உள்ளே சேர போகிறோமா அப்படின்னு கருப்பிரபாரன் பதட்டுகிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. அந்த பிரபாகரனை அண்ணன் என்ன சொல்லுதாரு? தாலியை வித்து தேவன் செலவழிச்சான். ஒருத்தனை காட்டு தாலியை வித்து செலவழிச்சாலும் ஒருத்தனை காட்டு. ஏன் ஒருத்தனை காட்டணும்ல? எங்கள் அண்ணன் பிச்சை தான் எடுக்கார். எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வாடகை 3.5 லட்சம். ஆமாம், எதுக்கு ஆடு கோழி மாடு பூனை வளர்க்கணும்? அது எங்கள் அண்ணனோட இயல்பு, தமிழ் பண்பாடு மரபு. அது வளர்க்கறதுக்கு 10 பேரை போட்டிருப்போம். எங்கள் அண்ணன் போய் பாலை கறக்க போகிறதில்ல. எங்கள் அண்ணனுக்கு ஏற்கனவே முட்டி தேஞ்சு போச்சு, காலை தான் தூக்க முடியுமே தவிர குத்த வைக்க முடியாது. வயிறு வேற பொறுத்து போச்சு. வயிறு பொறுத்தவன் குத்த வைக்கிறது கடினமான காரியம், மூச்சு வாங்கும். அது வயிறு பொறுத்தவனுக்கு தான் தெரியும். கேட்டீங்களா? அப்போ எங்கள் அண்ணன் பால் கறக்க குத்த வைக்க முடியாது.
அப்போ பாலெல்லாம் கறக்கணும்னா அதுக்கு ஒரு 10 பேர் வேலைக்கு போட்டு தட்டை வெட்டி போடணும், தண்ணி காட்டணும் மாட்டுக்கு, பூனையை பரிமாறணும், நாய் வந்து பக்கத்து வீட்டு நாய் கவீரப்படாது. இதெல்லாம் அது மட்டும் இல்லை, வெளிநாட்டு நாயெல்லாம் வளர்க்கணும், இதுக்கெல்லாம் ஆள் பராமரிப்புக்கு ஆள் தேவை. அந்த காலி இடத்துக்கு ஒரு 50,000 வாடகை கொடுக்கணும். அப்புறம் இந்த 15 பேர் வேலை பார்க்கவனுக்கு சம்பளம் என்ன? அப்புறம் எங்கள் அண்ணனை சுற்றி அடியாள் 15 பேர், அதாவது பாதுகாப்பாளர்கள், மெய்காப்பாளர்கள். அவன் ஒன்றும் சாப்பிடாம வர்றது இல்லையே, சாப்பாடு வேணும் இல்லை, அவனுக்கும் குடும்பம் குழந்தை குட்டின்னு இருக்குல்ல. அப்போ அதுக்கெல்லாம் யார் போடுதா? அதுக்கும் கொடுக்கணும் இல்லை. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு எங்கேருந்து வருது? எங்கள் அக்கா அண்ணியா, அந்த நன்னி இருக்காங்கள்ல, அண்ணி கயல்விழி வந்து 6.5 லட்சம் ரூபா மாத வருமானம்ன்ட்டு காட்டியிருக்காங்க. எங்கள் தேர்தல் ஆணையத்தில் காட்டியிருக்காங்க. எங்கள் அண்ணனுக்கு அண்ணான்ட்டு ஒரு 1000 ரூபா மாத வருமானம் அப்படின்னு காட்டியிருக்காரு. எங்கள் அண்ணி கயல்வெளிக்கு ஆண்டு வருமானம் 6.5 லட்சம், எங்கள் அண்ணனுக்கு அண்ணான்னு 12,000 ரூபா மாத வருஷ வருமானம். இவ்வளோதான் தேர்தல் பத்திரத்தில் காட்டியிருக்குயா. அப்போ இதுக்கெல்லாம் செலவுக்கு எப்படி பண்ண முடியும்? எங்கள் அண்ணனுடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அது ஆங்கில வழி கல்வி, அதுவும் அமெரிக்கன் இன்ஸ்டியூட்டில் படிக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 35 லட்ச ரூபா கட்டணும். எங்கள் அண்ணன் பிள்ளைய 2 பேர் படிக்கணும், 70 லட்ச ரூபா ஆச்சு. வீட்டு வாடகை 3.5 லட்சம். அண்ணான்ட்டு பிறகு இந்த 10-15 பேர் வேலையாள்களுக்கு வேறு, அப்புறம் 15 பேர் நம்ம பாதுகாப்பாளர்கள், மெய் பாதுகாப்பாளர்களுக்கு சம்பளம் போடணும். ஒரு கட்சின்னா இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வரணும். இது உள்கட்சி பிரச்சனை. பிச்சை எடுப்போம், எல்லாம் வேணாலும் பண்ணுவோம். அவன் சொத்தை விற்று போடலாம், அவன் வீட்டை விற்று போடலாம், எதை வேணாலும் விற்று போடலாம். தலைவர் வளமாக செழிப்பாக குழு வசதியோட நல்லா ஏதோ ஒரு வகை அரிய வகை மதுபானத்தை குடித்து வயிறு வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. அப்படி இருந்தால்தான் அவர் தலைவர். எது? நாம் தமிழர் கட்சிக்கு. மற்ற கட்சிக்கு நம்ம அப்படி சொல்ல முடியாது. மற்ற கட்சியில் மானமிகு தலைவர்கள் இருப்பார்கள், அதனால் அவர்களை நம்ம பேசுறதுக்கு வழி இல்லை. எங்கள் அண்ணன் வந்து பிச்சை எடுத்து பிழைக்கிற இனப்பிறவி, அதனால் எங்கள் அண்ணன் சீமா இனப்பிறவி. எங்கள் அண்ணன் பிச்சை எடுத்து தான் பிழைப்பார். பிச்சை எடுத்து பிழைக்கும் போது என்ன பண்ணுவான்? கருப்புரபாரன் மாதிரியான ஆட்கள் அண்ணன் பிச்சை எடுத்து பிழைக்காரு. நம்ம வந்து கச்சம் வழக்க வேலை செய்தார். அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்? வீட்டை விற்கணும், அடமானம் வைக்கணும், தாலியை விற்கணும். வண்டாரி தமிழ்மணியை மாதிரி நகைக்கடையை மொத்தமாக நம்ம சாட்டை மாமா பெயர்க்கோம்ல, அவனுக்கு எழுதி கொடுத்துடணும். அவன் பாட்டி தொகுச்சா வாழ்ந்துட்டு போயிடுவான், நீ செத்து ஒழிஞ்சிட்டு போயிடலாம். நாம் தமிழர் தம்பிகள் அப்படி தானே கூமுட்டை பயில்களாக இருக்கான். ஏன் அருகாமையில் ஒரு தம்பி இருக்கான், ஒரு கம்பெனி வச்சுருக்கான். அவங்ககிட்ட நாம் தமிழர் தொம்பிகள் எவனாவது வந்து நிதி கேட்டால் போதும், உடனே 1000-2000 ரூபா எடுத்து கொடுத்துருவான். அவனே 4 அண்ணன் தம்பி உள்ளவன் 1000-2000 ரூபா எடுத்து கொடுக்கான். இதுக்கு மேலே எடுத்தான்னு வச்சுக்கூடமே அவனுக்கு வீட்டில் கத்தி கிடையாது, அவன் பொம்பளையாளுக்கு கொடுக்காது. அதுதான் நிலவரம். இருந்தாலும் 1000-2000 எடுத்து கொடுக்காமல இழுத்துக்கிட்டல அவனுக்கும் அந்த கட்சியில் எந்த இதுவும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. கட்சியில் அவன் இருக்கானான்னு தெரியாது, ஆனால் கொடுத்துருதான். இப்படி நிறைய தம்பிகள் அதுக்கு படி அளந்துக்கிட்டு இருக்கான். அண்ணன் வாழ்ந்துடணும், வாழ்ந்துடணும், அண்ணன் ஆண்டணும், அண்ணன் தமிழ் தேசியத்தை பேசி ஆண்டணும். நம்ம மாப்போசி வழியில் மாப்போசின்னா கிராமினி நாடார் வழியில் அவர் வந்து இறுதி வரை தமிழ் தேசியம் என்று பேசியவர். விடுதலை புலிகளை கொன்று ஒழித்த இந்திய இராணுவத்தை வரவேற்றவர். ஆமாம், விடுதலை புலிகள் ஒடுக்கப்பட வேண்டியவர்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள், அதுதான் இந்திய தேசியத்திற்கு ஆதாயமானது என்று தொடர்ந்து வலியுறுத்தியவர். இந்தி கட்டாயமாக படிக்க வேண்டும், சமஸ்கிருதம் தமிழை விட மூத்த மொழி, சமஸ்கிருதம் கட்டாயமாக பயில வேண்டும் அப்படின்னுலாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் நம்ம மாப்போசி கிராமினி நாடார் பெருமக்கள் வந்து கோச்சிக்க கூடாது. நம்ம மாப்போசியினுடைய மண்டைக்குள் என்ன இருந்ததுங்கிறத வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிடணும்.
அவர் ஒரு இதழ் நடத்தினார்ல, அந்த இதழில் தொடர்ந்து எதை எழுதினாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். அதன் வழி நிற்கணும்னு இந்த ஆள் பேசுகிறானே, இவன் பேசுகிற தமிழ் தேசிய லட்சணம் இதுதான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக தான் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் என்னென்னா, இந்த கருப்பிரபாரம் இருக்காமல, அவன் நான் தாலியை விற்று போட்டேன், கிறுக்கு போயிலே நீ ஏன் தாலியை விற்ற வீட்டு அடமானம் வச்ச, உனக்கு வாழறதுக்கு நீ தகுதி இழந்துக்கிட்டு இருக்க, கட்சிக்காக அவன் தான் வளமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே. ஆடி காரில் போகிறான், எங்கள் அண்ணன் சீமா ஆடி காரில் போகிறான், அவனை சுற்றி 15 பேர். அப்போ அவங்களுக்குலாம் சாப்பாடு போடுறது எப்படி, ரெமி மார்ட்டின் அதுதான் தண்ணி தான் அடிக்காரு. அந்த மாதிரி வசதியான வாழ்க்கையை தான் அவர் விரும்புகிறார், அந்த மாதிரியான வாழ்கிறார். முட்டா சோம்பி கூட்டம் ஈழத்தில் இருந்து அயலகத்தில் இருக்காங்கல்ல, அந்த முட்டா சோம்பி கூட்டம் இவன் என்னமோ ஈழத்துக்கு அறுத்துக்கிட்டு தள்ளிடுவான்னுட்டு இவனுக்கு நிதி அனுப்பிக்கிட்டு இருக்கு. இவன் ஒரு பைசாவை கூட கிள்ளி ஈழத்துக்காக போட்டுக்கிட மாட்டான்டா, முட்டா பயல்வலா அப்படின்னு சொன்னாலும் அந்த முட்டா சோம்பி கூட்டத்துக்கு புரியாது. இங்கே உள்ள அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் வெளிநாட்டில் இருந்து வர நிதிக்கு கட்டுப்பாடு விதிக்காது. ஏன்னா அவர்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய ஏவலாளாக நம்ம அண்ணன் சீமான் தான் செயல்பட்டு வருகிறான். ஆர்எஸ்எஸ் வழி நடப்பதற்கு வழியில் உள்ள தடைகளை அகற்றுவதும் அதன் வழியில் கிடக்கும் முட்களை பொறுக்கி ஓரமாக போட்டு அவர்கள் சர்வசாதாரணமாக நடந்து வருவதற்கும் வழி ஏற்படுத்தி கொடுப்பது நம்ம அண்ணன் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அந்த வேலையை அண்ணன் சீமான் அழகுற நல்ல செய்து வராரு. அப்படி செய்து வர அண்ணன் சீமானை பற்றி புரியாமல் இந்த கருப்பிரபார தாலியை விற்றேன், வீட்டை அடமானம் வச்சேன்னு சொல்லிக்கிட்டேன். அப்போ ஒன்று என்ன சொல்லுவார் எங்கள் அண்ணன் சீமா, 5 லட்ச ரூபா ஆட்டையை போட்டிருக்க, 5 லட்சம் இல்லை 5 கோடி. ஏண்டாப்பா, ஒரு மண்டல பொறுப்பாளர் ஒரு மாவட்ட பொறுப்பாளரே 5 கோடி ரூபா ஆட்டையை போட முடியல. தம்பிகள்லாம் புகார் கொடுத்துருவாங்க. ஆனால் என் முகத்துக்காக, எங்கள் அண்ணன் சீமா முகத்துக்காக தான் புகார் கொடுக்காம அப்படி கண் கொட்டி 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 பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி புகாரை கொடுத்துடக்கூடாது, புகார் கொடுத்துடக்கூடாது. ஆமாம், 5 கோடி தானே ஆட்டையை போட்டால் போட்டு போகிறோம், இது உள்கட்சி வாரம் கழுத போகுது, கழுத என் முகத்துக்காக போகுது அப்படின்னு அண்ணன் விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மாவட்ட பொறுப்பாளருக்கு 5 கோடி ரூபா ஆட்டையை போடக்கூடிய அளவில் அண்ணன் சொல்றபடி பார்த்தா எத்தனை மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க? இன்னும் அண்ணனுக்கெல்லாம் எத்தனை கோடிகள் வந்து 100 கோடி 200 கோடி 300 கோடி அந்த மாதிரிலாம் வந்து விழுந்துரும் போல இருக்க. இடம் அவ்வளோ பலமாவாடா இருக்கிய பாவிகளா. சரி, 5 கோடி ரூபா ஆட்டையை போட்டவன் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தா அது ரொம்ப ஐயோ, ஏழையிலும் ஏழையாக இருக்கான் அந்த மாவட்ட பொறுப்பாளர். அவன் உழைப்பாளி, அதாவது கட்சிக்கு உழைத்த உழைப்பாளி. ஆனால் எங்கள் அண்ணன் ஐயோ பாவம், அண்ணே எங்கள் அண்ணே சீமா அண்ணே, உனக்கா இந்த கதி அண்ணே.